ஆனால் அவங்க ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கவனிங்க, பொண்ணு நகையை போடுறது என்ன மாதிரி நகை போடாமல் கல்யாணம் பண்ணுது. ஆனால் பொண்ணு வீட்டுக்காரங்க சொந்த பந்தம் எல்லாம் என்னது இடுப்புல ஒட்டியான முதல்கொண்டு கட்டியே இங்குட்டி நகையை போட்டு இப்படி திரும்ப முடியாமல் உட்காந்து யோசிச்சு பாருங்க. அதை பார்ப்போம், ஃபோட்டோ பார்த்துட்டு நான் பேசுறேன். பொண்ணு ஒரு நகை போடல, ஒரு பூ வைக்கல, பொண்ணு கிடையாது, என்ன மரியாதை. அவங்க பக்கத்துல இருந்து போட்டோ அடிக்கிறவங்க இங்குட்டி போட்டிருக்காங்க, ஒட்டியான இடுப்புல கட்டியிருக்காங்க அப்பா அம்மா. அதை பார்த்துட்டு சொன்னேன், அப்ப இவங்களுக்குள்ள என்ன இருக்குது, என்ன ஆவி இருக்கு சொல்லுங்க, என்ன ஆவி இருக்கு? உலகத்தின் ஆவி இருக்கு. அல்லேலூயா. உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, நான் உலகத்தின் ஆவி உள்ளவளா இருக்கேனா, பரிசுத்த ஆவியோடு கூட இணைந்து நடக்கிறவளா இருக்கேனா? யோசித்து பாருங்க. நீங்க ஒரு மேட்டிமையான காரியத்தை செய்யும் பொழுது, மேட்டிமையான சிந்தனை வரும்போது, அது உலகத்தின் ஆவி. அந்த உலகத்தின் ஆவி நம்மை கரைபிடித்து விடும், நம்மை அழித்து விடும். உலகத்தின் ஆவி நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, தேவ ராஜ்யத்தை காண முடியாது. பிரியமானவர்களே, உலக சிந்தனை, மாம்ச சிந்தை மரணம். உலகத்தின் ஆவி நம்முடைய ஆத்மாவை சாகடித்து விடும். நம்முடைய ஆத்மாவுக்கு நித்திய ஜீவன் பெற முடியாது. நாட்களியாது உணர்ந்தவர்களால் உலக ஆவிக்கு விலகி ஓடுவோம், மாம்ச சிந்தைக்கு விலகி ஓடுவோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அடையாளங்களை நாம் தரித்துக் கொள்ளுகிறமாய் காணப்படுவோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 9 வாசிச்சோமா? 1 கொரிந்தியர் 9:25 வாசித்தோமா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19:33. 1 கொரிந்தியர் 15 நாம் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் அவர் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். 33 மோசம் போகாதீர்கள், ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். கவனிங்க, போன் பேசுறீங்க, மணிக்கணக்கா பேசாதீங்க. ஆகாத சம்பாசனை வந்துடும், அது நல்லொழுக்கத்தை கெடுத்து. ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கத்தை கெடுத்து விடுது. ராக்கங்களை கூடி உட்கார்ந்து பேசுவீங்க, அப்படி இடத்துல உட்காராதீங்க. வேதம் சொல்லுது, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில நில்லாமலும், பரியாசக்கார இடத்தில் உட்காராமலும். உட்கார்ந்துடாதீங்க, நிக்க கூடாது. உலகத்தை உட்கார்ந்து கடத்துல நிக்க கூடாது, உட்காரக்கூடாது, பேசக்கூடாது. நம்மளை காத்துக்கொள்ள வேண்டிய அப்ப உலகத்தின் ஆவி நமக்குள்ள வந்துடும். நமக்குள்ள என்ன, அவங்க பேசுற காரியம் நம்ம இருதயத்தை கரைபிடித்து விடும். அவங்க பேசுறா, நம்ம ஒண்ணு பேச வேண்டியதாக வந்துடும். பிரியமான கூடுமானவரை கர்த்தருடைய பிள்ளைகளோடு உங்களுடைய தொடர்பு இருக்கட்டும். அதுக்காக உலகத்திற்கு மொத்தமா பிரிஞ்சு போகணும்னு சொல்லல. உலகத்தாரோடு ஞானமாய் பேசி ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிசாசு விரிக்கிற வலையில நம்ம சிக்கிக்க கூடாது. உலக மனுஷனோட இருந்துட்டோம்னா உலக சிந்தனை தான் வரும், மானுச சிந்தனை தான் வரும். அவன் என்ன பேசுறானோ அதுதான் நம்முடைய இதயத்துல பதிந்து விடும். அல்லேலூயா. மோசம் போகாதீர்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நல்லொழுக்கம் நீ தேவனுடைய மனுஷி என்பதை என்ன செய்யணும், அது கெடுத்து விடும். பெரிய நிறைய கவனிங்க, தைலம் இருந்தாலும் மனக்கரசு வாசனை தேவை இருந்தாலும் சின்ன ஒரு ஈ விழுந்துச்சுன்னா என்ன செய்யாது, கெட்டு போகும். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. அல்லேலூயா. அது இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இன்மைக்காக இந்த உலகத்தில் அழிந்து வர பொருட்களுக்காக மாத்திரம் ஆண்டவரை நம்ம தேடக்கூடாது. நம்முடைய நோக்கெல்லாம் சொல்லுங்க, நம்முடைய நோக்கமெல்லாம் எல்லாருமே பார்த்து கையை தூக்கி சொல்லுங்க, என்னுடைய நோக்கமெல்லாம் நித்திய ராஜ்யம், என்னுடைய நோக்கமெல்லாம் நித்திய ராஜ்யம், என்னுடைய நோக்கமெல்லாம் பரலோகம், என்னுடைய சிந்தையெல்லாம் பரலோகம், எண்ணமெல்லாம் பரலோகம், என்னுடைய ஏக்கமெல்லாம் பரலோகம். நான் அந்த ராஜ்யத்துக்குள்ள போகணும், அதுதான் என் நோக்கம். அது கரங்களை தட்டி நாம் பரிந்துரைக்கப்படத்தக்கவர்களா